Hello my dear பசங்களா, good evening everybody. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம எல்லாரையும் பார்த்து. So I am here. I hope all my பச்சை முட்டை army is here. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா இன்னைக்கு? Okay? So நம்ம போட்ட மாதிரியே botany is back. ரொம்ப நாள் கழிச்சு அது ஏன் என்னது என்ன ஆச்சு எல்லாமே நம்ம இன்னைக்கு பேசலாம். பட் அதோட சேர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா we going to start with living world. Okay? So உங்க NEET preparations இப்பயாச்சும் நம்ம சீரியஸா ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, நான் ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் எஸ், டெஃபினெட்லி வி கோயிங் டு ஸ்டார்ட். அதுல வந்து அகாடமிக்ஸ் ஆரம்பிக்க போறேன். இன்னைக்கு நம்ம வந்து லிவிங் வேர்ல்ட்ல முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் we'll go ahead with all the other chapters also. Okay, so first வந்து நீங்க என்ன பண்ணணும், let me know if you can all see and hear me clearly. Okay, அப்படியே அந்த chat box ஃபுல்லா ஒரு green heart, okay, ஒரு பச்சை முட்டை போட்டு இருங்க, அப்பதான் எனக்கு தெரியும். Okay, let me know if you can all see and hear me clearly. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடியா எல்லாருமே? எனக்கு ரொம்ப ஐ வாஸ் மிஸ்ஸிங் யூ ஆல் so much. ரொம்ப நாளாச்சு வந்து. ஸோ இன்னைக்கு கண்டிப்பா ஓகே ஐ தாட் நல்லா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களை எல்லாம் பார்த்துட்டு நம்ம போலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஓகே, ஐ யூ ஆல் ஹியர்? எஸ், ஓகே. ஸோ அப்படியே ஹாய் எவ்ரிபடி. சூப்பரா இருக்கு. அப்படியே அந்த பச்சை கலர் பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. அப்படியே அந்த லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்க. வீல் ஸ்டார்ட் வித் தி செஷன். ஓகே, லிவிங் வேர்ல்ட் வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு சாப்டர், அப்படிதானே? ஓகே, எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியான சாப்டர். ஆனா இதுல இருந்து வர கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். ஓகே, ஸோ லிவிங் வேர்ல்டுல மேஜரா நம்ம படிக்க வேண்டியது வந்து வாட் இஸ் இட். ஓகே, ஒரு லிவிங் ஆர்கானிசமையும் ஓகே ஆர் டிஃபரன்ஷியேட்டிங் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங். ஓகே, நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டு வரதான். ஸோ அந்த லிவிங் அண்ட் நான் லிவிங் திங் வந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது, எந்த பேசிஸ்ல டிஃபரன்ஷியேட் பண்றது, அது மேம் பார்த்தாலே தெரியுது மேம். அதுக்கு மேல எதுக்கு படிக்கிறது? ஒரு சப்ஜெக்ட் ஒரு சாப்டர் ஃபுல்லாவா அதை படிக்கிறது இல்ல. நம்ம இவ்வளோ பார்த்து ஓகே அது வந்து எந்திரிச்சு நடக்குது, அதனால அது வந்து லிவிங் இல்ல நான் லிவிங். அதை விட இன்னும் கொஞ்சம் சயின்டிபிக் பேசிஸ்ல எப்படி லிவிங் வேர்ல்ட பார்க்கலாம் அப்படின்னு தான் இந்த சாப்டர். எஸ், are you all ready? So living things oda characteristics. We're going to start with living things oda characteristics. Okay, இந்த characteristics வந்து நிறைய இருக்கும். இதுலயே ஸ்பெஷலான characteristics இருக்கும். Yes, we all have living organisms oda characteristics irukum. Ana adile vandu we will learn about definite characteristics or defining characteristics onu irukku. Okay, so defining characteristics we will learn. Defining characteristics. In the defining characteristics na enadhu, ஒரு எக்ஸெப்ஷனுமே இல்லாம சில கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னா இது கண்டிப்பா இந்த கேரக்டர் இருக்குன்னா அது வந்து லிவிங் ஆர்கானிசம் அப்படியே அடிச்சு சொல்லலாம். ஓகே, எந்த எக்ஸெப்ஷனுமே இல்லாம those are the defining characteristics of living organism. So basic characteristics are basic characteristics. Oh ஆமா, அது grow ஆகுது, reproduce பண்ணுது, எல்லாமே basic characteristics. ஆனா defining properties or defining characteristics வந்து என்னதுன்னு பார்க்கலாம். Okay, so major we'll start with this. அதுக்கப்புறம் நம்ம என்ன படிக்கலாம், we will learn about naming, binomial nomenclature படிக்கலாம், கொஞ்சம் taxonomy படிக்கலாம். So இந்த மாதிரி தான் நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற கிளாஸோட flow. Yes, hello everybody. இதெல்லாம் பண்ணும்போது இதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன வேணும்? ஓகே, நான் எல்லா கிளாஸ்லயும் வித்தவுட் டவுட் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான். ஓகே, உங்க NCERT புக் வந்து தயவு செஞ்சு கையில வச்சுக்கோங்க. அப்போ நான் ஏதாவது சொல்லி மிஸ் பண்ணிட்டேனாலும் நீங்க சொல்ல மேம் இந்த பாயிண்ட் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படி சொன்னேன்னா நான் சொல்லிடுவேன். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் யூ ஹேவ் யோர் NCERT புக்ஸ் வித் யூ. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபுல் சாப்டர் நம்ம இன்னைக்கே ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் யூ டோன்ட் ஹேவ் டு கம் பேக் ஹியர். ஓகே, இதுக்கப்புறம் நீங்க வந்து அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்கலாம். எஸ், தேங்க்யூ ஆதிஷ். ஆல்ரைட், ஸோ ஸ்டார்டிங் வித் growth. Okay, so characteristicsல we will start with growth as the first characteristics. All living organisms grow. இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டேஜ்ல வளர்ந்துட்டு தான் இருக்கும். பார்க்கும்போது நம்ம வளர்ந்துட்டு தான் இருக்கும். நம்ம வந்து பிறக்கும் போது குழந்தையா இருக்கும்.
ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வளர்ந்து இந்த ஸ்டேஜ் நம்ம இருக்கோம். we are becoming adults. ஓகே, நீங்க எல்லாம் வந்து யங் அடல்ட்ஸா இருக்கீங்க, இன்னும் ஃபுல்லி அடல்ட்ஸ் கிடையாது. ஸோ லேட்டர் ஆன் வந்து அங்கேயும் growth நடந்துட்டே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல growth இருக்கு. ஸோ அது வந்து பேசிக் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஓகே, பட் இஸ் தட் a defining feature? அது ஒரு டிஃபைனிங் ஃபீச்சரா? அதாவது லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல மட்டும்தான் growth இருக்கா அப்படின்னு கேட்டா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு நோட் புக் எடுக்கிறேன். ஓகே, ஐ எம் டேக்கிங் நோட் புக். அந்த ஒரு நோட் புக்ல இமேஜின் 100 பேஜ் இருக்கு, 100 பேஜஸ் இருக்கிற நோட் புக். நான் எக்ஸ்ட்ராவா ஒரு 200 பேஜஸ் போட்டு அங்க நான் கம் போட்டு ஒட்டி வச்சேன்னா அந்த 100 பேஜஸ் இருக்கிற நோட் புக் வந்து இப்போ எவ்வளவு ஆகும்? 300 பேஜஸ் நோட் புக் ஆகுமா? எஸ். தட் மீன்ஸ் இனிஷியலி 100 பேஜஸ் இருந்தது வந்து இப்போ வந்து 300 பேஜஸ் நோட் புக்கா மாறிடுச்சு. சோ அது வந்து growth நடக்குது. அதுக்குன்னு அது லிவிங் ஆர்கானிசம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. எஸ், ஐ நோ கிருத்திகா. ஹாய் கேசியா. சொல்ல முடியுமா? முடியாது. just because 100 pages in the notebook வந்து 300 pages notebook மாறதுனால we cannot call it as growth. அது வந்து ஒரு living character அப்படின்னு சொல்ல முடியாது. சோ இங்க வந்து அதுதான் எக்ஸெப்ஷன். என்ன எக்ஸெப்ஷன்னா நான் லிவிங் திங்ஸ்லயும் growth இருக்கலாம். ஓகே, சோ growth not a defining feature. Okay, it is not a defining feature. Yena, because non-living things also grow. non-living thingsலயும் growth பார்க்கலாம். அதனால தான் அது வந்து நம்ம டிஃபைனிங் கேரக்டர், டிஃபைனிங் ஃபீச்சர் சொல்ல மாட்டோம். புரிஞ்சுதா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா சொல்லணும். ஓகே, அப்பவே கேட்கணும், அப்பவே நான் சார்ட் பண்ணிடுறேன். ரைட்? சோ ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் grow. சோ லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல growth இருக்கு. இட்ஸ் a basic characteristic. ஆனா டிஃபைனிங் ஃபீச்சர் கிடையாது. ஏன்னா நான் லிவிங் திங்ஸ்லயும் growth இருக்கலாம். அடுத்து போகலாமா? ஓகே, லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் கேரக்டர். ரீப்ரொடக்ஷன். ஓகே, ரீப்ரொடக்ஷனும் வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல எல்லாமே இருக்கு. நான் லிவிங் திங்ஸ்ல இருக்கா ரீப்ரொடக்ஷன்? இல்ல. ஓகே, இதுல வந்து நான் லிவிங் திங்ஸ்ல ரீப்ரொடக்ஷன் இருக்குன்னா அந்த எக்ஸெப்ஷன் சொல்ல முடியாது. பட் ஓகே, இங்க வந்து நாட் ஆல் லிவிங் திங்ஸ் ரீப்ரொடியூஸ். ஓகே, ஏன் இது வந்து டிஃபைனிங் ஃபீச்சர் இல்லைன்னா நாட் ஆல் living things reproduce. Example, infertile humans. Okay, infertile humans ஆல reproduce பண்ண முடியாது. சரியா? அதுக்கு mules வந்து is a hybrid. அதால கண்டிப்பா reproduce பண்ண முடியாது. அப்புறம் honey bees ஸ்பெசிபிக்கா worker bees இருக்கா, அவங்களால reproduce பண்ண முடியாது. ஓகே, so not all living things reproduce. அதனால தான் ஓகே, therefore not a defining feature. அதனால இதுவும் டிஃபைனிங் ஃபீச்சர் கிடையாது. எஸ், இட் இஸ் நாட் அ டிஃபைனிங் ஃபீச்சர். புரிஞ்சுதா? பிகாஸ் ஆஃப் திஸ். சரி, நிறைய ஆர்கானிசம்ஸ், லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல வந்து ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஓகே, ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியும், இது வந்து லிவிங் ஆர்கானிசம் தான் தெரியும். பட் ஒரு ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ் பண்ணலன்னு அது நான் லிவிங் திங்னு சொல்ல முடியாது. ஓகே, ஜஸ்ட் பிகாஸ் a human couple can't reproduce அவங்கள உடனே ஓகே இது வந்து நான் லிவிங் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல. அவங்க வந்து லிவிங் தான் இருக்காங்க. they are living organisms but they can't reproduce. so ரெண்டு எக்ஸெப்ஷன்ஸ் பார்த்திருக்கோம். growthலயும் பார்த்திருக்கோம். ஓகே, growthலயும் பார்த்திருக்கோம் எக்ஸெப்ஷன். yes, because non living things grow ஆகுது. so அது வந்து டிஃபைனிங் ஃபீச்சர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் சொல்ல முடியாது.
அதே மாதிரி ரீப்ரொடக்ஷன்லயும் வந்து எல்லா லிவிங் ஆர்கானிசமும் ரீப்ரொடியூஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அங்கேயும் என்ன நடக்கும்? இட் இஸ் நாட் அ டிஃபைனிங் கேரக்டர். ஓகே, there are almost 5 characteristics. அதுல ரெண்டுமே வந்து பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஆனா நம்மளால இது டிஃபைனிங் ஃபீச்சர்னு சொல்ல முடியாது. அடுத்த கேரக்டர் பாப்போமா? Next we will see. இப்போ we going to talk about metabolism. மெட்டபாலிசம்னா என்னது? நம்ம ஒரு பாடியில ஒரு ஆர்கானிசம்ல இருக்கிற ஒட்டுமொத்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், நம்ம பாடியில நிறைய ரியாக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஓகே, many chemical reactions, anabolic reactions நடக்குது, catabolic reactions நடக்குது, நிறைய நடந்துட்டு இருக்கு. அது எல்லாமே சேர்ந்து we call it as metabolism. Okay, so all the chemical reactions in our body together. Biochemical reactions எழுதலாம். Okay, in an organism together. Okay, together we will call as metabolism. இப்போ மெட்டபாலிசம்ங்கிறது வந்து ஒரு டிஃபைனிங் ஃபீச்சர். இட் இஸ் அ டிஃபைனிங் ஃபீச்சர். இட் இஸ் அ டிஃபைனிங் ஃபீச்சர். ஏன்னா பேசிக் லெவல்லையாச்சும் எல்லா லிவிங் ஆர்கானிசம்லயும் மெட்டபாலிசம் நடக்கணும். அண்ட் சுத்தமா நான் லிவிங் திங்ஸ்ல மெட்டபாலிசம் இருக்காது. எஸ், லிவிங் ஆர்கானிசம்ல கண்டிப்பா மெட்டபாலிசம் இருக்கணும். நான் லிவிங் திங்ஸ்ல மெட்டபாலிசம் இருக்காது. ஓகே, மேக்ஸிமம் நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு கோனிக்கல் ஃபிளாஸ் எடுத்து கொஞ்சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் காட்டலாம். இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம ஸ்டொமக்ல நடக்குது. ஓகே, நம்ம பிரெயின்ல இந்த மாதிரிலாம் ரியாக்ஷன்ஸ் நடக்கலாம் அப்படின்னு காட்டலாம். ஆனா அதுவும் மெட்டபாலிசம் கிடையாது. வெறும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் காட்ட முடியும். கொஞ்சம் ஐசோலேட் பண்ணி 3, 4, 5 சரி ஓகே 100 ரியாக்ஷன்ஸ் காட்டலாம். பட் மெட்டபாலிசம் மொத்தமா காட்ட முடியாது. பிகாஸ் மெட்டபாலிசம்னா நம்ம பாடியில நடக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே, ஸ்டார்டிங் வித் பிரீதிங், ஓகே, பியூரிஃபிகேஷன் ஆஃப் பிளட், எஸ், எல்லாமே சேர்ந்து டைஜஷன், எக்ஸ்கிரீஷன் எல்லாமே சேர்ந்து தான் மெட்டபாலிசம். அது வந்து இது வரைக்கும் நம்மளால ஒரு கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல பண்ண முடியல. ஸோ டில் தட் இஸ் ஹேப்பனிங் நம்ம என்ன சொல்லலாம்? இட் இஸ் அ டிஃபைனிங் ஃபீச்சர். வெறும் லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். நோ எக்ஸெப்ஷன். ஓகே, புரிஞ்சுதா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கேட்கணும். ரைட், ஸோ திஸ் இஸ் அபவுட் மெட்டபாலிசம். அடுத்து போலாமா? செல்லுலார் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ நம்ம எல்லாமே வந்து போக போக யூ வில் லேர்ன். பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் படிக்கும்போது பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம் நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. ஓகே, அதெல்லாம் படிக்கும்போது யூ வில் see that யூனிசெல்லர் ஆர்கானிசம்ஸ்ல இருந்து மல்டிசெல்லர் ஆர்கானிசம்ஸ் வரைக்கும் நிறைய எவல்யூஷன் நடந்திருக்கு. அந்த எவல்யூஷன்லாம் நடக்கும் போதும் மல்டிசெல்லர் ஆர்கானிசம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஆர்கனைஸ்டா இருக்கு. ஓகே, நீ அங்க நீ இங்க அப்படின்னு இல்லாம ப்ராப்பரா நம்மளுக்கு ஒரு நர்வஸ் சிஸ்டம் இருக்கு, ஒரு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்கு, ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கு. ஓகே, அத்தனையும் நீங்க என்ன பண்றீங்க? ஹியூமன் பிசியாலஜில படிக்கிறீங்க, எல்லாம் படிக்க போறீங்க. ஓகே, ஸோ அத்தனை ப்ராசஸுமே, ஓகே, ஆல் த சிஸ்டம்ஸ் ஆர் ஒர்க்கிங் சைமல்டேனியஸ்லி, ப்ராப்பரா ஆர்கனைஸ்டா நடந்துட்டு இருக்கு. அப்படிதானே? ஸோ செல்லுலர் ஆர்கனைசேஷன் இஸ் தேர். எல்லா லிவிங் ஆர்கானிசம்லயும் இருக்கு. ஈவன் இன் யூனிசெல்லர் ஆர்கானிசம். ஒரு பாக்டீரியா எடுத்தா அதுல கூட இருக்கு ஆர்கனைசேஷன். இங்கதான் இது நடக்கணும், அங்கதான் அது நடக்கணும்னு அதுக்கும் இருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இது வந்து இட் இஸ் a defining feature. Yes, it is a defining feature of living organisms. எல்லா living organismsலயும் இருக்கு. and non living thingsல நம்மளால cellular level of organization முடியாது. okay, so you can see organelle and the cell to tissue, நிறைய tissue சேர்ந்த organ, okay, நிறைய organ சேர்ந்த organ system, then forming the organism. இது வந்து ஹையர் லெவல்ஸ்ல. லோவர் லெவல்ஸ்ல இப்ப ஃபஞ்சை பாத்தீங்கன்னா மல்டி செல்லரா இருக்கும், லூஸ் டிஷ்யூவா இருக்கும். ஸோ இந்த இங்க வரைக்கும் தான் இருக்கும். ரைட், பாக்டீரியா எல்லாமே ஒரு செல் தான் இருக்கும், யூனிசெல்லரா இருக்கும். பட் இருந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு.
Super, no doubts. Okay, so we'll move on. Consciousness. Okay, அஞ்சாவது characteristic. Living organism ஓட fifth characteristic, basic characteristic தான் அது வந்து consciousness. Consciousnessனா என்னது? சிம்பிளா சொல்லணும்னா being alert of the surrounding. நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியணும். ஓகே, அந்த உணர்ச்சி. ஓகே, இப்போ எனக்கு தெரியும் நான் இங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க, ஓகே, தூங்காம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஓகே, that is being alert. ஓகே, I know that this is happening. இந்த ஒரு பிக்சர் நான் போட்டிருக்கேன். ஓகே, நான் இங்க எழுதணும், நான் இங்க சொல்லி கொடுக்கணும், எனக்கு தெரியும். ஓகே, என்ன சுத்தி என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் இங்க ஸ்டுடியோல இருக்கேன், நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்து I know. That is consciousness. ஓகே, காலைல சாப்பாடு சாப்பிடாம அப்படியே நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னா I will lose my consciousness. புரிஞ்சுதா? So consciousness வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசமோட கேரக்டர். நான் லிவிங் திங்ஸுக்கு கான்சியஸ்னஸ் கிடையாது. எஸ், இதுலயும் so this is also a defining feature. Is a defining feature. Yes, being alert of the surroundings. இப்போ இதுலயும் நிறைய டாக்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஏதாச்சும் வாட்ச் பண்ண மாட்டான் நீங்க என்னதா? ஓஹோ, ஓகே, ரைட். இட் இஸ் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. கண்டிப்பா இதுலயும் உங்க என்சிஆர்டில கோமா பேஷண்ட் போட்டிருக்காங்க. ஓகே, அதுல கன்ஃபியூஷன் இருக்கா உங்களுக்கு? ஒரு கோமா பேஷண்ட் கிட்ட நம்ம சொல்றோம், ஓகே, there is no consciousness. எஸ், ஃபார் அ லாங் டைம் கான்சியஸ்னஸ் சுத்தமா இல்லை, அது லிவிங்கா நான் லிவிங்கான்னு நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு. ஸோ கோமா பேஷண்ட் கிட்ட கான்சியஸ்னஸ் இல்லைனாலும், கான்சியஸ்னஸ்னா பேசிக்லி என்னது? ரெஸ்பான்ஸ் டு தி என்வாயன்மெண்ட். ஓகே, அந்த ரெஸ்பான்ஸ் ஃபேக்டர் கூட இருக்கு. ஸோ ரெஸ்பான்ஸ் இல்லாம, ஓகே, ஸோ ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை. ஸோ அந்த ஸ்டிமுலைக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நம்ம நான் லிவிங் சொல்லலாமா? ஸோ ஹியர் இது வந்து ஒரு சிச்சுவேஷனை விட அந்த ஒரு ஆர்கானிசம பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த கோமா பேஷண்ட் கூட ஒரு ஹியூமன் பீயிங் தானே? எஸ், கோமா பேஷண்ட் இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். ஒரு கோமா பேஷண்ட் வந்து நம்ம நான் லிவிங் சொல்றோம்னா ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே நான் லிவிங் தான் சொல்லணும். we are not talking about particular organism. ஓகே, நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம் கோமா பேஷண்டா இருக்கு அதனால இது வந்து நான் லிவிங் திங்னு சொல்ல முடியாது. இட் இஸ் பார்ட் ஆஃப் அ ஹியூமன் பீயிங். அண்ட் இது வரைக்கும் இத்தனை வயசு வரைக்கும் அது என்ன பண்ணிருக்கு, அந்த தட் பர்சன் ஹஸ் லிவ்ட் இல்லையா? ஓகே, ஸோ உடனே கோமான்னு சொன்னா அது ஒரு டெம்பரரி சிச்சுவேஷனை பொறுத்து நம்ம இதை வந்து ஓகே கோமால இருக்காங்க, கான்சியஸ்னஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் லிவிங்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் அ கோமா பேஷண்ட் இஸ் தேர் அவங்க வந்து நான் லிவிங் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, நம்ம கொடுக்குற மருந்துக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க, நம்ம கொடுக்குற ஃபுட் வந்து டைஜஸ்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ அந்த டைம்ல வந்து வெறும் கான்சியஸ்னஸ் பேஸ்ல வந்து அதை நம்ம நான் லிவிங்னு சொல்ல முடியாது. ஓகே, மென்டி குவிஸ் போடலாம், டோன்ட் வரி. ஸோ கொஞ்சம் போர்ஷன்ஸ் முடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணலாம், மென்டி குவிஸ் போடலாம். ஓகே, ஸோ லிவிங் வேர்ல்ட் முடிச்சிட்டோம். ஸோ அட்லீஸ்ட் டைவர்சிட்டி முடிஞ்ச உடனே ஐ வில் புட் அப் குவிஸ் ஃபார் diversity. Okay, so 2 more chapters biological classification இருக்கு, plant kingdom இருக்கு. இதெல்லாம் முடிச்ச உடனே நம்ம மென்டி குவிஸ் போட்டுக்கலாம். Done, அஸ்வின். Right, so இது வரைக்கும் நம்ம படிச்சது characteristics of living organism, starting with growth, அப்புறம் reproduction, metabolism, okay, consciousness, cellular organization. Okay, அஞ்சுமே படிச்சிட்டோம். அந்த 5 basic characteristicsலயும் 3 வந்து defining features. Okay, growth and reproduction வந்து defining features கிடையாது. All right, yes. Okay, அடுத்து போலாம். Biodiversity. Okay, இப்போ நம்ம general living organisms பத்தி படிக்கும்போது we have to first accept that okay, நம்ம மட்டும் இந்த உலகத்துல நம்ம மட்டும் கிடையாது. Okay, நம்மள மாதிரி நிறைய organisms இருக்காங்க, எல்லாருக்கும் தேவையானது இருக்கு. ஓகே, எல்லாருக்கும் ஃபுட் வேணும், நம்மளுக்கு மட்டும் இல்ல. பசிங்கிறது வந்து நம்மளுக்கு மட்டும் இல்ல. ஓகே, ஃபுட் தான் எல்லாமே அப்படிங்கிறது நம்மளுக்கு மட்டும் இல்ல. நிறைய அனிமல்ஸ் இருக்கு, நிறைய பிளான்ட்ஸ் இருக்கு, நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்கு. ஸோ the total number and type of organisms present on the earth மொத்தமா சேர்த்தா we call as biodiversity. இத்தனை வித்தியாசமான ஆர்கானிசம்ஸ் இருக்கு. ஓகே, லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கு, diversity of living organisms.
Okay, so diversity of living organisms. இதுதான் நம்முடைய biodiversity and total number of organisms. அதை படிக்கிறதுக்காக இப்போ பயோடைவர்சிட்டியில படிக்கணும்னா இட்ஸ் நாட் ஈஸி. ஓகே, ஏன்னா நம்ம வந்து ஒன்னோ ரெண்டு ஆர்கானிசம் பத்தி படிக்கிறத பத்தி நான் பேசல. நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்கு. ஓகே, நேச்சர் இஸ் சோ ஹியூஜ், இட்ஸ் சோ பிக், நிறைய படிக்கணும். ஓகே, ஸோ அது படிக்கிறதுக்காக we have to start. எங்கேயாச்சும் ஸ்டார்ட் பண்ணணும்னா முதல்ல பேர் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ we'll start with nomenclature. nomenclatureனா என்னது? பேர் கொடுக்கிறது. ஓகே, giving names to organisms. nomenclature வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பேர் இருந்தாதான் நம்ம எதை பத்தி சொல்லிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, லாங்குவேஜ் மொழி மட்டும் இருந்து நானால ஒண்ணும் பண்ண முடியாது. we need to convert. ஓகே, இப்போ நான் டக்குன்னு நான் சொல்றேன், I am talking to you about coconut, தேங்காய். சொல்லும் போது உங்க மனசுல அந்த உங்க மைண்ட்ல வந்து அந்த பிக்சர் வந்துருக்குல. ஓகே, ஏன்? பிகாஸ் இட் ஹாஸ் அ நேம். அந்த பேர் சொன்ன உடனே தான் உங்களுக்கு என்ன அந்த இமேஜ் வந்துருச்சு. ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்க. இல்ல ஒரு கேரட் சொன்ன உடனே உங்க மைண்ட்ல என்ன வந்துருச்சு? கேரட் வந்துருச்சா? ஓகே, ஸோ nomenclature is the process of naming organisms. ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் ஓகே இந்த மாதிரி ஒரு பேர் கொடுக்கிறது. எஸ், ஸோ nomenclature refers to assigning specific names to different structures involving living organisms as their identity. சரி, ஓகே, எல்லாத்துக்கும் பேர் கொடுக்கணும். ஓகே, அது வந்து அந்த ஆர்கானிசமோட ஐடென்டிட்டி. இப்போ என்னோட ஐடென்டிட்டி வந்து என்னோட பேர் தான், ஆஷிமா ஜோஷி அப்படின்னு சொல்லும்போது. சரி, ஓகே, ஆஷிமா ஜோஷி விட்டுருங்க. ஓகே, பச்சை முட்டை மேம் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு ஐடென்டிட்டி, நீங்களே கிரியேட் பண்ண ஒரு ஐடென்டிட்டி. ஓகே, நான் வந்து கிரீன் ஹார்ட்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், கிரீன் ஹார்ட் சொன்னாலே உங்களுக்கு தெரியும் நான் தான் அப்படின்னு. எஸ், ஸோ தட் இஸ் an ஐடென்டிட்டி. ஒரு பேர் கொடுக்கறது இஸ் an ஐடென்டிட்டி. ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி பேர் கொடுக்கறது இஸ் ஐடென்டிட்டி. யார் பார்த்துப்பாங்க? ஓகே, ஸோ பிளான்ட்ஸுக்காக, பாட்னிக்காக we have international code for botanical nomenclature, ICBM. ஓகே, zoology படிக்கிறவங்களுக்காக we have international code for of zoological nomenclature. ஸோ இது வந்து பிளான்ட்ஸுக்காகவும் இது வந்து அனிமல்ஸ்க்காகவும். ஓகே, ICBM, ICZN இதோட ஃபுல் ஃபார்ம் தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. வந்துருச்சு. தேங்காய் கேரட்னு சொல்லும் போது அதோட இமோஜியும் வந்துருச்சு. ஓகே, ஸோ எஸ், டன். ரைட், ஸோ nomenclatureங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். ஆனா அதை விட முக்கியமான ப்ராசஸ் விட ரொம்ப என்ன சொல்றது, யோசிச்சு பாரு. we have thousands of organisms, இல்லையா? millions of organisms, millions of species இருக்கு. எல்லாத்துக்கும் பேர்லாம் வைக்கிறது யோசிச்சு பாரு, எவ்வளோ பெரிய வேலை. ஆனா அந்த வேலையை பண்றதுக்கு ஆளுங்க இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ we'll talk about nomenclature. nomenclature ரொம்ப காமனான ஒரு மெத்தட் அண்ட் இன்னும் நம்ம ஃபாலோ பண்ற ஒரு மெத்தட், ஒரு டைப் ஆஃப் nomenclature வந்து binomial nomenclature. ஓகே, binomialனா ரெண்டு பேர் இருக்குது, two namesனால தான் நம்ம என்ன சொல்றோம், binomial அப்படின்னு சொல்றோம். binomial nomenclature, right? So first name வந்து generic name, second name வந்து specific epithet, right? இது எடுத்துட்டு வந்தது யாருன்னா நம்ம கேர்லெஸ் லினியஸ். தெரியுமா? லினியஸ் தாத்தாவை தெரியுமா? He is the father of taxonomy. Okay, கேர்லெஸ் லினியஸ் தான் father of taxonomy. இவர் தான் இந்த binomial nomenclature எடுத்துட்டு வந்தார். ஒரு செடிக்கோ இல்ல ஒரு ஆர்கானிசம்க்கோ ஒரு பேர் இல்லாம ரெண்டு பேர் இருக்கும். ஒரு generic name, okay, based on the genus, and specific epithet, species name. Yes, specific epithet வந்து species name, right? ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். Let's take an example of say
Mangifera indica. Yes, உங்க NCERT ல இருக்கிற எக்ஸாம்பிள் தான். Mangifera indica இருக்கு. Mangifera indicaல Mangifera வந்து genus ஓட பேரு, indica வந்து species ஓட பேரு, specific epithet. Okay, Mangifera is a generic epithet or generic name and indica வந்து specific epithet. Mangifera genusல நிறைய species இருக்கலாம், அதுல ஒரு species வந்து indica. Yes, Mangifera indica Lin, correct. L dot போடுறேன், அது ஏன் நான் சொல்றேன். L dot ஏன் போடுறேன்னா இது வந்து author citation னு சொல்லுவோம். Okay, this is author name. L dot அப்படின்னா Linnaeus. அந்த பேர் யார் போட்டாங்களோ அவங்கள வந்து ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி, அவங்கள வந்து ஓகே ஞாபகம் வச்சுக்க மாதிரி அங்க ஒரு லெட்டர் போடுறோம். ஓகே, ஒரு இனிஷியல் போடுறோம். That is your author's name. Okay, sorry, L dot. இல்லனா Lin போடுறது. Right? Mangifera indica Lin. Correct. Okay, MCQ session பண்ணலாம். இன்னைக்கு வந்து ஃபுல்லா தியரியா இருக்கும். Then we will do MCQ வந்து MCQ ல பண்ண மாட்டேன். Okay, menti quiz straight விஜய். Alright. அப்பதான் அந்த ஒரு எனர்ஜி இருக்கும். Okay, so species name இருக்கு, genus name இருக்கு, right? Binomial nomenclature put forward by Carolus Linnaeus. And அந்த பேர் கூட அப்படியே தான் இருக்கும். Mangifera indica அப்படி இருக்குன்னா Mangifera indica L. So that is because author name இருக்கும். Mangifera வந்து genus name, generic name, indica வந்து specific epithet. All cool now? Okay. Rules of nomenclature. So அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கானிசம்க்கும் பேர் போடுறதுக்காக அதுக்கு முன்னாடி we have some universal rules. எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கு. ஒன்னு, biological names are generally in Latin. ஓகே, ஏன்னா லாட்டின் மட்டும்தான் உலகத்திலே வந்து நம்ம பேசாத லாங்குவேஜ். ஓகே, பேசாத ஒரு மொழினா அது வந்து லாட்டின் தான். மற்ற எல்லா லாங்குவேஜஸுமே ஏதாச்சும் ஒரு பாப்புலேஷன் பேசிட்டு தான் இருக்காங்க. லாட்டின் இஸ் தி ஒன்லி ஒன் விச் இஸ் இப்போ வந்து ரிட்டன் ஃபார்ம்ல மட்டும்தான் இருக்கு, யாருமே பேசுறது இல்ல. ஓகே, ஸோ லாட்டின் வந்து இஸ் அ லாங்குவேஜ் விச் இஸ் நாட் ஸ்போக்கன் அட் ஆல், ரைட்? அண்ட் இட் இஸ் ரிட்டன் இன் இட்டாலிக்ஸ். ஸோ எப்பவுமே நம்ம டைப் பண்ணும்போது கொஞ்சம் இட்டாலிக்ஸ் தான் நம்ம வந்து அது எழுதணும். ஏன்னா மற்ற டெக்ஸ்ட்டை விட அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும். Yes, so it is always written in italics. They are Latinized or derived from Latin irrespective of their origin. So நம்ம இங்கிலீஷ் பேர் கொடுத்தாலும் அது கொஞ்சம் லாட்டினைஸ்டா மாத்திடுவாங்க. ஓகே, கொஞ்சம் லாட்டினைஸ்டா மாத்திடுவாங்க பிகாஸ் அந்த ஒரிஜின் வேணும்னாக்காக. அடுத்து, the first word represents the genus while the second component denotes a specific epithet. Okay, so binomial nomenclature ரெண்டு வேர்ட் இருக்கு, ரெண்டு நேம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஜீனஸ் ஓட நேம், ஓகே, செகண்ட் வந்து ஸ்பீஷீஸ் ஓட நேம், ரைட்? Then both the words when handwritten they are separately underlined. So Mangifera underline, indica underline. ஓகே, செப்பரேட்டா அண்டர்லைன் பண்ணும் ஆர் பிரிண்ட் பண்றோம்னா அது வந்து இட்டாலிக்ஸ்ல பிரிண்ட் பண்ணும். ஓகே, டு இண்டிகேட் த லாட்டின் ஒரிஜின். அப்பதான் இது வந்து லாட்டின் ஒரிஜின் தெரியும். எஸ், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ரூல்ஸ். ஓகே, now the first word, okay, last point, first word denoting the genus starts with a capital letter. Okay, so நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு capital letter இருக்கு, M is capital letter, அது genus ஓட நேம்ல, right? While the specific epithet starts with a small letter. It can be illustrated with the example of Mangifera indica. Oh, Mangifera indica நம்ம எழுதிருக்கோம். So இது பாத்தீங்கன்னா genus name ஓட first letter capital, species epithet ஓட first letter வந்து small letter தான். Okay, daily classes mostly எனக்கு வந்து Wednesday and Saturday தான் இருக்கும். Daily classes இருக்கும், என்னோடது இருக்காது. என்னோடது வந்து வாரத்துல 2 வாட்டி, ஓகே, அந்த மாதிரி இருக்கும். Right, Wednesday and Saturday mostly I'll have my classes. Alright, right. Okay, so இது எல்லாமே universal laws of binomial nomenclature. Now, கொஞ்சம் terminologies படிக்கலாம், right?
கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா ப்ராசஸ் பை விச் எனிதிங் இஸ் grouped into categories. ஒரு குரூப்பா நம்ம வந்து பிரிச்சிடுறோம். ஓகே, அப்படியே வந்து நம்ம கிளாசிஃபை பண்றோம், அதாவது செப்பரேட் பண்றோம் அப்படின்னா தட்ஸ் கால்ட் as classification based on observable characters. ஏதாச்சும் ஒரு கேரக்டர் எடுத்தா அது பேஸ் படி ஓகே நம்ம கலர் எடுத்துட்டு ஓகே கலர் எடுத்து கலரோட பேஸ்ல வந்து நம்ம கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னா அது கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஒரு குரூப்பா பிரிக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ஹவுஸ் இருக்குல்ல, ரெட் ஹவுஸ் இருக்கு, கிரீன் ஹவுஸ் இருக்கு, yellow ஹவுஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரிச்சுட்டு இருக்கோம் இன்டு குரூப்ஸ். அப்போ வந்து அந்த குரூப்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. நீங்களும் உங்க வயசை பொறுத்து தானே இன்னைக்கு கிளாஸ் போறீங்க. ஓகே, 7th ஸ்டாண்டர்ட்னா இத்தனை வயசு இருக்கும்போது 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட். ஸோ ஏதாச்சும் ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி நம்ம குட்டி குட்டி குரூப்ஸா இல்லைன்னா குட்டி குட்டி கேட்டகரிஸா நம்ம பிரிக்கிறோம். ஓகே, நம்ம வந்து அப்படி செப்பரேட் பண்ணோம்னா தட்ஸ் கால்ட் as classification, right? For example, we easily recognize groups such as plants or animals or dogs, cats or insects. So ஒவ்வொன்னா பிளான்ட்ஸ் சொன்னா உங்களுக்கு எல்லாமே பச்சை பச்சையா தெரியுது. you will find different types of plants உங்க மைண்ட்ல. அனிமல்ஸ்னா நிறைய ஒரு குரூப் ஆஃப் அனிமல்ஸ் நமக்கு தெரியும். ஓகே, சின்ன வயசுல எத்தனை அனிமல்ஸ் நம்ம வைல்ட் அனிமல்ஸ், டொமெஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு நம்ம நிறைய கிளாசிஃபிகேஷன் சின்ன வயசுல இருந்தே படிச்சிருக்கோம். எஸ், அப்புறம் டாக்ஸ், கேட்ஸ், இன்செக்ட்ஸ். டாக்ஸ்ன்னு சொன்னோன்னே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் யூ வில் திங்க் மைண்ட்ல. ஓகே, கேட்னாலும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்ஸ் இருக்கு. இன்செக்ட்னாலே அப்படியே இருக்கிற எல்லா இன்செக்டையும் நம்ம வந்து மைண்ட்ல வந்துடும், ரைட்? ஸோ ஒவ்வொரு குரூப்பிங், ஒவ்வொரு கேட்டகரிஸை கிரியேட் பண்றது தான் இஸ் கால்ட் as classification. எஸ், சூப்பர். Taxa refers to unit used in the science of taxonomy or biological classification. இப்போ taxana, okay, it is a scientific word for category. நம்ம கேட்டகரி குரூப் அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு பதிலா யூஸ் பண்ற ஒரு சயின்டிபிக் வேர்ட் தான் taxa. Okay, so taxaங்கிறது வந்து is a scientific word for category or group. இப்போ நம்ம ஒரு ஜீனஸ்னு சொல்றோம். ஒரு ஜீனஸ்ங்கிறது வந்து ஒரு taxa தான். kingdom சொல்றோம். ஓகே, நம்ம படிக்கும்போது biology classificationல we'll see that there are 5 kingdoms. So kingdomங்கிறது வந்து is a taxa. genus is a taxa. species சொல்லும்போது அது ஒரு taxa. ஓகே, ஸோ டாக்ஸானமில இருக்கிற ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம டாக்ஸா அப்படின்னு சொல்றோம், இல்ல டாக்ஸான்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, now based on characteristics, ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்து all living organisms are classified into different taxa. ஓகே, ஒவ்வொரு டாக்ஸாவா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இந்த ப்ராசஸ் தான் we call as taxonomy. ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணி ஒவ்வொரு குரூப்பா போடுறோம். குரூப்புக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ற வேர்ட் வந்து டாக்ஸாவா பிரிச்சுட்டு இருக்கோம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டாக்ஸானமி. அந்த ஸ்டடியோட பேர் தான் டாக்ஸானமி, ரைட்? சிஸ்டமேட்டிக்ஸ். இது எல்லாமே என்னது? டெஃபினிஷன்ஸ். ஓகே, ஸோ டெஃபினிஷன்ஸ் டிஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க, படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீட்ல வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चंस வரலாம் இதுல இருந்து. ஓகே, இல்லனா மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுக்கலாம். ஓகே, மேட்ச் தி ஃபாலோயிங் क्वेश्चंस, ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चंस வந்து இந்த மாதிரி வரலாம். சோ தயவு செஞ்சு இத படிச்சுக்கோங்க. அண்ட் கண்டிப்பா வாட் we will do, இந்த நோட்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டில போடலாம். சோ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஜாயின் பண்ற லிங்க் வந்து கீழ போட்டுருக்கேன், you can join. So இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே வாட்ஸ்அப் கம்யூனிட்டில we'll put the notes also. Okay, so even if you can't see it clearly or anything like that, don't worry, groupல இருக்கும். சரியா? Right. So systematics, அடுத்த definition. Systematicsங்கிறது வந்து refer to investigating life forms in association with, okay, investigate பண்றோம். நம்ம life forms பத்தி படிச்சிட்டு இருக்கோம், living organisms பத்தி படிச்சிட்டு இருக்கோம், நிறைய சயின்ஸ் படிச்சிட்டு இருக்கோம். சரி, ஆனா எந்த பேசிஸ்லாம் படிக்கிறோம்? Okay, what are we going to learn about it? Identification ஒன்னு, nomenclature ரெண்டு, arrangement, evolutionary correspondence. Okay, identification பண்றோம், nomenclature பண்ணிட்டு இருக்கோம், arrangement பண்றோம், evolutionary correspondence அதாவது எப்படி evolve ஆயிடுச்சு, இது இப்படி evolve ஆயிடுச்சா, அது evolve ஆனதுக்கு காரணம் என்ன, ஓகே, அதெல்லாம் படிக்கிறது. That is evolutionary correspondence. Linnaeus used Systema Naturae as the title of his publication. So Linnaeus ஓட புக்கோட பேர் வந்து Systema Naturae. அவர் கண்டுபிடிச்ச செடிகள், அவர் கண்டுபிடிச்ச மிருகங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி புக்ல தான் எழுதியிருக்காரு.
So Systema Naturae was a book written by Carolus Linnaeus. Okay, who is the father of taxonomy. Yes, he is the father of taxonomy. இதுலயும் அவர் எழுதின book எதுன்னு கேட்கலாம். Okay, you can have questions like that. So you know it is Systema Naturae. Right? Okay. அப்போ இந்த டாக்ஸானமில இந்த கிளாசிஃபிகேஷன்ல ஓகே இத்தனை டாக்ஸா இருக்குன்னு நான் சொன்னேன். இது எல்லாமே ஒவ்வொரு டாக்ஸா. டொமைன் இஸ் a டாக்ஸா. ஓகே, கிங்டம் இஸ் a டாக்ஸா. ஃபைலம் இஸ் a டாக்ஸா. ஓகே, ஸோ கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷீஸ். டொமைன் கூட வேணாம்னு வச்சுக்கலாம். ஓகே, டொமைன் அங்கே வரும்னா அந்த 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் நம்ம படிக்கும்போது வரும். ஓகே, 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் அது later on we will see. Don't worry about that also. ஓகே, மற்றபடி படிக்கலாம். கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷீஸ். ஓகே, இதுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகே, கீப் பாட்ஸ் க்ளீன் ஆர் ஃபேமிலி கெட்ஸ் சிக். ஓகே, ஸோ தட் இஸ் தேர். ஐ வில் ரைட் தட் ஹியர். உங்களுக்கு வேணும்னா, நாட் நெசசரி. இது நான் வந்து இப்படியே தான் படிச்சிருக்கேன். ஓகே, கீப் பாட்ஸ் க்ளீன் or family gets sick. Okay, so இது வந்து இங்க kingdom, phylum, class, order, family, genus, species. Right? இது இப்படி படிக்கலாம். நிறைய பேர் நிறைய ஸ்கூல்ல எல்லாம் இப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க. பட் it depends on you people. எப்படி வேணா படிக்கலாம். நான் படிச்ச கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர் ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷீஸ் அப்படியே தான். ஓகே, எனக்கு ஷார்ட்கட்ஸ், எனக்கு நிமானிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இருந்தே வராது. ஓகே, இட் டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள் ஐ கெஸ். பட் எனக்கு சுத்தமா வராது. ஓகே, now there is a question, very good question. Ma'am, could you differentiate between division and phylum? Okay, so இந்த phylum இருக்கு இல்லையா, phylum or division அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, so phylumங்கிறது வந்து சேம் தான். phylum and division வந்து same taxa da. Okay, they are both the same taxa. ஆனா phylum வந்து animals க்கு, okay, division வந்து plants க்கு. அதாவது நம்ம பாட்னில படிக்கும்போது we call it as kingdom, division, class, order, family, genus, species. Okay, and zoology படிக்கும்போது kingdom, phylum, class, order, family, genus, species. Got it, Sridhar? Okay, phylum is for animals and division is for plants. Yes, புரிஞ்சுதா? Phylum is for animals and division is for plants. Got it? மத்தபடி எந்த வித்தியாசமே இல்லை. சேம் டாக்ஸா தான். சேம் டாக்ஸா ஒரே லெவல்ல இருக்குது தான். phylumக்கு பதிலா என்ன? phylumக்கு பதிலா here we will put division. plants ன்னு சொல்லும்போது division போடுவோம். ஒரே லெவல். சூப்பர். சூப்பர் பிரின்ஸ். ஓகே, so நம்ம வந்து ஒவ்வொரு குரூப்பா படிக்கலாம். taxonomy studies consider a group of individual organism with fundamental similarities as a species. ஓகே, so ஒரே fundamental similarities இருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து ஒரே ஸ்பீஷீஸ்ன்னு சொல்றோம். இப்போ நம்ம எல்லாருமே ஒரே ஸ்பீஷீஸ், ஹியூமன் பீயிங்ஸ், ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருமே ஒரே ஸ்பீஷீஸ். அதுலயும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஓகே, நீங்க யாருமே வந்து we all look different. ஓகே, என் ஹைட் வந்து உங்க ஹைட் வேறையா இருக்கும், என் ஹைட் வேறையா இருக்கும். ஓகே, எனக்கு இருக்கிற அந்த நூடுல் மண்டை வந்து உங்களுக்கு இருக்காது, இருக்கலாம், இருக்காம இருக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து இட் வில் டிஃபர் அ லாட். எஸ், ஸோ ஒரு ஸ்பீஷீஸ்னாலே ஒரே ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டிஸ் இருக்கு ஆர்கானிசம்ஸ் ஒட்டுமொத்தமா போட்டு ஒரு டாக்ஸா சொல்றோம்னா தட் இஸ் அ ஸ்பீஷீஸ். ஓகே, பாத்தீங்கன்னா சி Mangiferanticaல இண்டிகா ஸ்பீஷீஸ், Solanum tuberosum tuberosum ஸ்பீஷீஸ், Panthera leo ஸ்பீஷீஸ், Homo sapiens sapien ஸ்பீஷீஸ். Okay, it is a basic level of taxonomy சொல்லலாம். Okay, or most basic level of taxonomy. Okay, kingdom the highest level. Species ங்கிறது ரொம்ப ரொம்ப லோவா இருக்க, ரொம்ப கீழ இருக்க, ரொம்ப பேசிக்கான லெவல் of taxonomy. Right? Now,
ஜீனஸ் அடுத்த லெவல் வந்து ஜீனஸ். ஓகே, ஸ்பீஷீஸ் வந்து ரொம்ப பேசிக்கானது. அந்த அவ்வளோ வந்து ஒரே ஒரு ஸ்பீஷீஸ்னா நம்ம எல்லாருமே ஒரே ஸ்பீஷீஸ், அவ்வளோ டிஃபரன்சஸ் இருக்காது. ஓகே, ஸோ மேக்ஸிமம் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அதையும் நான் எழுதுறேன். ஓகே, யூ ஃபைண்ட் மேக்ஸிமம் சிமிலாரிட்டிஸ் இங்க. ஓகே, மேக்ஸிமம் சிமிலாரிட்டிஸ், டிஃபரன்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, மினிமம் டிஃபரன்சஸ், ரைட்? Yes, Rajvi, Ranjan, this is NEET class but in Tamil. Okay, but in Tamil language. Okay, genus வந்து group of related species. So கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கிற ஸ்பீஷீஸ், கொஞ்சம் ஏதாச்சும் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஒரே மாதிரி இருக்கிற ஸ்பீஷீஸை ஒட்டுமொத்தமா போட்டு சரி ஒரு குரூப்ல போடலாம், ஒரு ஜீனஸ்ல போடலாம். ஸோ மேஞ்சிஃபெரா இண்டக்கா இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொலானம் டியூபரோசம். ஓகே, அது வந்து உருளைக்கிழங்கு. சொலானம் நைக்ரம் மணத்தக்காளி. ஓகே, சொலானம் டியூபரோசம் இருக்கு, சொலானம் நைக்ரம் இருக்கு, ரெண்டுமே ஒரே ஜீனஸ்குள்ள. ஓகே, ஏன்னா நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். வேற வேற ஸ்பீஷீஸ் தான், ஆனா நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஸோ யூ கேன் சி பேந்தரா லியோ வந்து இஸ் தேர், பேந்தரா பார்டூஸ் இருக்கு, பேந்தரா டைக்ரிஸ் இருக்கு. ஸோ இங்க எல்லாமே என்ன வித்தியாசம்? ஸ்பீஷீஸ் வித்தியாசம், பட் தேர் ஆல் த சேம் ஜீனஸ். ஓகே, ஸோ கொஞ்சம் சிமிலரான ஸ்பீஷீஸ் இருக்கிற குரூப் தான் ஒரு ஜீனஸ். இந்த மாதிரி நிறைய ஜீனஸ் இருக்கலாம்ல, இந்த மாதிரி நிறைய ஜீனஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கிற ஜீனஸ் எல்லாமே சேர்த்து ஒரு குரூப்ல போடுறது. ஸோ ஃபேமிலி இஸ் a group of related genera. ஓகே, ஸோ ஒரே ஸ்பீஷீஸ்னா மேஞ்சிஃபெரா இண்டிகா ஒரு பேந்தரா லியோ. பேந்தரா லியோ மாதிரி பேந்தரா டைக்ரிஸும் இருக்கிற, அது வந்து ஒரு ஜீனஸ். இதே மாதிரி இன்னொரு ஜீனஸ் இருக்கலாம்ல வித் சிமிலர் ஜீனஸ், சாரி சிமிலர் ஸ்பீஷீஸ். ஓகே, ஸோ அது வந்து ஃபேமிலி. சொலனேசி ஃபேமிலி இருக்கு. சொலனேசி ஃபேமிலில சொலானம் இருக்கு, பெட்டூனியா இருக்கு, டெட்டூரா, எல்லாமே ஜீனஸ். நிறைய காமனான ஜீனஸஸ். ஓகே, ஸோ தட் கம்ஸ் அண்டர் த ஃபேமிலி சொலனேசி. ஆர் ஃபெலிடே, கேட் ஃபேமிலி. ஓகே, கேட் ஃபேமிலின்னு சொல்லுவோம். கேட் ஃபேமிலில என்னெல்லாம் இருக்கலாம்? You can find lion, okay, tiger, leopard, cheetah, jaguar. இது எல்லாமே கேட் ஃபேமிலில இருக்குது. எல்லாமே வேற வேற ஜீனஸா கூட இருக்கலாம். ஓகே, ஆர் இது ரெண்டுமே ஒரே ஜீனஸ், ஆனா ஸ்பீஷீஸ் வேறையா இருக்கலாம். பட் எல்லாம் சேர்ந்து எங்க இருக்கு? கேட் ஃபேமிலிக்குள்ள இருக்கா? எவ்ரிதிங் இஸ் தேர் இன் தி கேட் ஃபேமிலி. ஃபெலிடே. டாக் ஃபேமிலி இருக்கு, கேனிடே. ஓகே, டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் இருக்கு, டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் வுல்ஃப், எல்லாமே ஒரே ஃபேமிலி தான் வரும். ரைட்? அடுத்து ஆர்டர். ஒரே இல்ல ஏதாச்சும் சிமிலாரிட்டிஸ் இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, ஸ்பீஷீஸ் இருந்து நம்ம மேல வந்துட்டு இருக்கோம். ஸ்பீஷீஸ் முடிச்சாச்சு, ஜீனஸ் முடிச்சாச்சு, ஃபேமிலி முடிச்சிட்டோம், நம்ம இப்போ ஆர்டர்ல இருக்கோம். அப்படி ஸ்பீஷீஸ் இருந்து மேல கிங்டம் வரைக்கும் போகும்போது பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்க சிமிலாரிட்டிஸ் கம்மியாயிட்டே போகும். அப்படிதானே? சிமிலாரிட்டிஸ் வந்து கம்மியாயிட்டே தான் போகுது. ஸ்பீஷீஸ் லெவல் பாத்தீங்கன்னா ஒரு லைனும் இன்னொரு லைனும் ஒரே மாதிரி தானே இருக்கும். ஜீனஸ் லெவல்னா ஒரு லைனும் ஒரு டைகரும், அப்போ சிமிலாரிட்டிஸ் கம்மியாயிட்டு தான் போகுது. ஃபேமிலி லெவல் பார்க்கும்போது ஒரு லைனும் ஒரு கேட்டும், ஸோ கம்மியாயிட்டு தானே போகுது. ஓகே, ஸோ ஃப்ரம் ஸ்பீஷீஸ் டு கிங்டம் போகும்போது சிமிலாரிட்டிஸ் வந்து கம்மியாயிட்டே போகும். ஓகே, ஸோ கொஞ்சம் டிஃபரன்சஸ் ஜாஸ்தியாக வந்துட்டு இருக்கும். ரைட்? So based on aggregates of characteristic assemblage of families which exhibit few similar characteristics, பாத்தீங்கன்னா similarities வந்து குறைஞ்சிட்டே போகுது. ரைட்? ஸோ பாலிமோனியல்ஸ், கான்வால்விலேசி, சொலனேசி, இந்த சொலனேசி ஃபேமிலி எல்லாமே இந்த ஆர்டர்ல வருது. கார்னிவோரால கேட் ஃபேமிலியும் இருக்கு, டாக் ஃபேமிலியும் இருக்கு. பாத்தீங்களா? ஓகே, ஸோ இந்த கேட்டுக்கு டாக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? காமன் ஃபேக்டர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, பிஹேவியரல் ஃபேக்டர்ஸ் தான் இருக்கு. ஓகே, ஸோ போக ஸ்பீஷீஸ் இருந்து கிங்டம் வரைக்கும் போக நம்ம காமன் கேரக்டர்ஸ் கம்மியாயிட்டே போகும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Okay, this is very, 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 very important. Right. அடுத்து we have class
ஸோ ஒரே மாதிரி இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு கிளாஸ்ல போடுறோம். ரைட்? கேட்டகரி includes related orders. Mammalia, mammals. Mammals தான் கார்னிவோரா இருக்கு, பிரைமேட்டா இருக்கு. ஓகே, கார்னிவோரால தான் டாக் ஃபேமிலி, கேட் ஃபேமிலி இருக்கு. கேட் ஃபேமிலில தான் நிறைய ஜீனஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு ஜீனஸ்லயும் நிறைய ஸ்பீஷீஸ் இருக்கு. எஸ், ஸோ மமேலியாங்கிறது வந்து பெரிய ஒரு கிளாஸ். நம்ம எல்லாருமே மமேலியா கிளாஸ் தான். ரைட்? நம்ம எல்லாமே மமேலியா அப்படிங்கிற கிளாஸ் தான். அனிமல்ஸ், மங்கி, கோரில்லா, கிபான், டைகர், கேட், டாக் எல்லாமே மமேலியா தான். நம்மளும் மமேலியா தான். we are also mammals. ரைட்? ப்ளூ வேல் கூட மேமல் தான். யோசிச்சு பாருங்க. ஒரு டாக் எங்க இருக்கு, ஒரு ப்ளூ வேல் எங்க இருக்கு, ஒரு பேட் எங்க இருக்கு. எஸ். Okay, so now we have phylum. Adutha level. Yes. So the next higher category based on common features like presence of notochord, neural system, spinal cord irukka. Spinal cord வந்து covering இருக்கா. அத பொறுத்து we have phylums. Okay, chordata. Chordata குள்ள தான் reptilia இருக்கு, mammalia இருக்கு. Okay, aves இருக்கும், reptilia இருக்கு. Okay, reptilia எழுதியாச்சு. Right? So இது எல்லாமே எங்க இருக்கும்? இது எல்லாமே chordata குள்ள இருக்கும், phylum குள்ள. Phylum or division. Okay, division is for plants. Phylum வந்து animals ஓடது, division is for plants. Done. Kingdom. Highest category. Yes, highest category of classification. Kingdom பாத்தீங்கன்னா kingdom animalia. ஒட்டு மொத்தமா எல்லாமே kingdom animalia குள்ள தான் வருது, including us and insects. ஓகே, இப்போ நம்மளும் ஒரு பட்டர்ஃப்ளையும் kingdom animalia குள்ள தான். புரியுதா? ஓகே, we are all in the same kingdom animalia. kingdom plant இருக்கு, kingdom monera, protista, fungi. So 5 kingdom நம்ம படிச்சிட்டு இருக்கோம். So highest category. highest category வரும்போது கம்பேர் பண்ணுங்க, animals-ஐயும் plants-ஐயும் கம்பேர் பண்ணுங்க. similar characteristics வந்து ரொம்ப மினிமமா இருக்கு. ஓகே, minimum similarities. ஓகே, similarities ரொம்ப 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 கம்மியா இருக்கு. Right? Maximum differences. Yes, PDF அனுப்புறேன் விக்கி. I'll send you the PDF from mine. So, நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் இருக்கு. From species to kingdom. Okay, species in the kingdom வரும்போது common characteristics வந்து reduce ஆயிடும். Okay, common characteristics reduce. Okay, differences தான் ஜாஸ்தி ஆயிட்டே போகும், similarities கம்மி ஆயிட்டே போகுது. Okay, common characteristics or similarities. similarities வந்து கம்மி ஆயிட்டே போகும், ஸ்பீஷீஸ்ல இருந்து கிங்டம் வரைக்கும் போகுது. ரைட்? So this is the table. நீங்க எல்லாரும் படிக்க வேண்டிய டேபிள் தான். Okay, so everything is a genus, family, or class, phylum or division is there. இது நீங்க படிக்கணும். 4 எக்ஸாம்பிள் இருக்கு. man, housefly, mango, wheat. எல்லாத்துக்குமே பேர் தெரியணும். Okay, so this is something very important. Important table படிக்காம விட்டுறாதீங்க. பொறுமையா படிக்கலாம். You will learn it. Okay, you learn it slowly. Don't worry. Now. Okay. So now we're going to the last part, taxonomical aids. Okay, இப்போ நமக்கு தெரியும் taxonomy னா என்னன்னு தெரியும். So இந்த பேர் கொடுக்கிறது, இத பத்தி படிக்கிறது, it's a lot of process. Okay, பெரிய process, பெரிய science. taxonomy வந்து சுத்தமா ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட். ஸோ அந்த மாதிரி கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்காக கொஞ்சம் ஹெல்ப் வேணும் இல்லையா? ஓகே, ஸோ எய்ட் அப்படிங்கிறது வந்து இஸ் அ ஹெல்ப். ஓகே, ஏதாச்சும் இன் எனி ஃபார்ம் இட் இஸ் அ ஹெல்ப் ஆர் support. taxonomy படிக்கிறதுக்காகவும் சொல்லி கொடுக்கிறதுக்காகவும் தேவையான சப்போர்ட் தான் நம்ம taxonomical aids. ஓகே,
Okay, there's a question prince order. What is hierarchy? Hierarchy na ஒரு level போட்டிருக்காங்க பாத்தீங்களா? Okay, kingdom தான் best highest level. அதுக்கப்புறம் phylum, அதுக்கப்புறம் class, order, family. So ஒண்ணுல இருந்து இன்னொன்னு அப்படின்னு வரது தான் நம்ம hierarchyன்னு சொல்றோம். ஓகே, அதாவது ஒரு கான்டினென்ட், ஏஷியா மாதிரி ஒரு கான்டினென்ட்ல ஒரு கண்ட்ரி தான் இந்தியா. நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு, அதுக்குள்ள ஒரு கண்ட்ரி இந்தியா. இந்தியாக்குள்ள நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு, அதுக்குள்ள ஒரு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. தமிழ்நாடுக்குள்ள நிறைய டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, அதுல ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து மதுரை. ஓகே, மதுரைக்குள்ள நிறைய ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும், அதுல ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு. இல்ல ஒரு நிறைய காலேஜ் இருக்கு, அதுல ஒரு காலேஜ் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி. இல்ல அது ஒரு காலேஜ். ஓகே, அந்த காலேஜ்ல நிறைய கிளாஸ் ரூம் இருக்கு, அதுல ஒரு கிளாஸ் ரூம். அதுதான் ஹைரார்கி. ஓகே, சோ நிறைய கிங்டம்ஸ்ல ஒரு கிங்டம், அந்த ஒரு கிங்டம்ல நிறைய ஃபைலம் இருக்கு, அதுல ஒரு ஃபைலம். அந்த ஃபைலம் நிறைய கிளாஸ் இருக்கு, ஒரு கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷீஸ். That's called as hierarchy and the levels. புரிஞ்சுதா? Yes friends? Okay. So last part, இந்த மாதிரி taxonomy படிக்கிறதுக்காக நமக்கு தேவையான support இல்லனா நமக்கு தேவையான help. Okay. So they require correct identification and classification of organism, requires intensive laboratory and field studies. Okay, நான் சொன்ன மாதிரி taxonomy படிக்கிறது is not easy. So let's look at all the taxonomic aids. An inverted triangle. Yes, Sridham, correct. Okay. So, நம்ம படிக்க வேண்டிய கொஞ்சம் taxonomical aids இருக்கு. Inside bookல இருக்குது. We'll see what those are. Okay, starting with Herbarium. Okay, Herbarium இருக்கு, Botanical Garden, Museum, Zoological Parks, Key, Flora Manual, Monograph, Catalogs. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இது எல்லாமே books or written material. Okay, மத்ததெல்லாம் போறது பாக்குறது அதெல்லாம் இருக்கலாம், but all these are books or written materials. Okay, flora, manuals, monographs, catalogs. Right? Okay. Starting with herbarium. Herbarium அப்படிங்கிறது ஒரு ஸ்டோர் ஹவுஸ். அது ஒரு பில்டிங்கா இருக்கலாம், ஓகே, இல்ல ஒரு லைப்ரரி மாதிரி ரூமா இருக்கலாம், whatever it is. Okay, it is basically a store house of collected plant specimen that are dried, pressed and preserved on sheets. Okay, இப்போ நிறைய டாக்ஸானமிஸ்ட் வந்து சரி நான் இந்த செடியை பத்தி ரிசர்ச் பண்ண போறேன், இல்லைன்னா நான் புதுசா ஒரு செடி கண்டுபிடிச்சிருக்கேன், இதுக்கு பேர் எனக்கு தெரியாது. நிறைய செடி இருக்கு இந்த உலகத்துல, எல்லாத்தோடைய பேரை தெரிஞ்சு வச்சுக்க முடியும்? சுத்தமா முடியாது. ஸோ இதோட பேர் எனக்கு தெரியாது, பட் ஐ வாண்ட் டு ரிசர்ச் ஆன் திஸ். ஸோ அந்த செடியை நான் எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், பக்கத்துல இருக்கிற ஹெர்பேரியம்க்கு போயிடுவேன். அங்க போன உடனே இந்த மாதிரி கலெக்ஷன் இருக்கும், ட்ரை பண்ணி ப்ரெஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ண நிறைய ஸ்பீஷீஸோட கலெக்ஷன் இருக்கும். அங்க போயிட்டு நான் செக் பண்ணுவேன், இந்த செடி வந்து இந்த ஃபேமிலியில இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா இதுக்கு பேர் என்னன்னு மட்டும் தெரியாது. ஸோ நான் ஓடி போய் கண்டுபிடிச்சிட்டேன், ஓ இது வந்து இந்த செடியா இருக்குமோ. ஸோ அந்த ட்ரைட் பார்த்து அந்த ஹெர்பேரியம் பார்த்து ஓகே இந்த கேரக்டர்ஸ் வந்து இதுல இருக்கு, ஸோ மேபி இதுவா இருக்கலாம். ரெஃபரன்ஸ்க்காக. ஓகே, ஸோ arranged according to universally accepted system of classification. So அங்க அரேஞ்ச்மெண்ட் மொத்தமா ஒன்னு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கும், ஏபிசிடி ஆர்டர்ல இருக்கும், இல்லனா ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆர்டர்ல இருக்கும். ஓகே, அப்படிதான் அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருவாங்க. ஸ்டோர் ஹவுஸ் ஆர் ரெபாசிட்டரி. ஓகே, இங்க வந்து இது எதுக்காகனா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக, ரெஃபரன்ஸ் ஃபார் ரிசர்ச். ஓகே, ஆர் டாக்ஸானமி. taxonomical ஒரு reference. Yes, now date and place of collection. So இதுல வந்து usually இந்த herbariumல ஒரு sheet, okay, it is usually a sheet. நீங்க பாத்தீங்கன்னா இது பாத்தீங்களா ஒரு sheet மாதிரி இருக்கும். அந்த sheetல for example this is a sheet. Okay, sheetல அந்த செடி இருக்குன்னு வெச்சுக்கோங்க. Okay, imagine the plant, dried plant இருக்கு. Okay, so கொஞ்சம் leaves, dried leaves இருக்கும்.
dried flower இருக்கலாம். ஓகே, dried flower இருக்கலாம், whatever it is. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க அவங்க கிட்ட ஒரு லேபிள் இருக்கு. ஓகே, there will be a label. அந்த லேபிள்ல கொஞ்சம் டீடைல்ஸ் இருக்கும். இத பத்தி எழுதுன கொஞ்சம் டீடைல்ஸ் இருக்கும். அது என்ன டீடைல்ஸ் பார்க்கலாமா? ஓகே, சோ என்னென்ன டீடைல்ஸ்னா basically they will have date and place of collection. ஓகே, சோ இந்த டேட் இன்னைக்கு இருக்கிற டேட், place of collection எந்த இடமோ அது, அப்புறம் botanical name. So in case it is say potato, so அதெல்லாம் tuberosum எழுதி இருப்பாங்க. அப்புறம் collector's name ஆஷிமா ஜோஷி. ஓகே, யார் வந்து கலெக்ட் பண்ணாங்களோ அவங்க பேரு. அதுக்கப்புறம் காமன் நேம் இருக்கும். எஸ், காமன் நேம் கூட போடுவாங்க. ஓகே, சோ பொட்டேட்டோ இல்லனா அந்த லோக்கல் நேம், காமன் நேம் ஆர் லோக்கல் நேம் இருக்கும். அந்த ரீஜன்ல உருளைக்கிழங்குனா உருளைக்கிழங்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எங்க போடுவாங்க? அந்த ஹெர்பேரியமோட லேபிள்ல போடுவாங்க. ஏன்னா அப்பதான் இன்னொருத்தவங்க வரும்போது ஓகே இது வந்து இந்த ஃபேமிலியில இருக்குது, சோ நம்ம தேடுறது கரெக்ட் தான் அப்படின்னு தெரியும். ஓகே, சோ ஹெர்பேரியமோட லேபிள்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டிருப்பாங்க. ஓகே, date and place of collection, botanical name, collector's name, mention the herbarium, common name, local name எல்லாமே போட்டிருப்பாங்க. so that it is easier, நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக போகும்போது ஈஸியா இருக்கும். ஓகே, சோ இந்த மாதிரி நிறைய இருக்கிற இடத்த தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹெர்பேரியம் அப்படின்னு சொல்லுவோம். நான் காலேஜ்ல எல்லாம் பண்ணிருக்கேன் ஹெர்பேரியம்ஸ் நிறைய. ஓகே, அடுத்து we have botanical garden. botanical gardenனா என்னது? collection of living plants. ஹெர்பேரியம்ல எல்லாமே செத்து போன பிளான்ட். ஓகே, we kill the plant, we pluck the plant, அதை ட்ரை பண்ணி கேர்ஃபுல்லா நம்ம ப்ரிசர்வ் பண்றோம். ஆனா botanical garden போனோம்னா அது வந்து டெட் பிளான்ட்ஸ் இல்ல, லிவிங் பிளான்ட்ஸ். ஓகே, நட்டு வளர்த்துன செடிகள் இருக்கும். அதையும் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலாம்? படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். எஸ், ரெஃபரன்ஸ்க்காக, ரிசர்ச்க்காக யூஸ் பண்றது. so they are grown for identification purpose. ஓகே, இது வந்து இந்த செடி நம்ம அங்க எழுதி போட்டோம்னா நம்ம வந்து ஓ இதுதான் நான் பார்த்தது, சோ இதோட பேர் இதுதான். ஓகே, நான் பார்த்த உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கு கரெக்டா இருக்கு. so this is Xylem tuberosum, right? plant is labeled indicating the scientific name and family. so ஒரு botanical garden நீங்க போனீங்கன்னா, okay, if you go to a botanical garden you will know அங்க இருக்கிற எல்லா மரத்துலயும் அவங்க வந்து அந்த மரத்தோட பேர் போடுவாங்க, ஃபேமிலியும் போடுவாங்க. ஓகே மேடம், where to get this herbarium? அது individually பண்றது தான். ஓகே, we can do it, right? Super. so plants are labeled indicating the scientific name and the family. okay, ஃபேமிலியும் இருக்கு. so biggest இது உலகத்திலே இருக்க பெரிய, okay, the biggest hugest botanical garden வந்து Kew இங்கிலாந்துல. ஓகே, the Royal Botanical Garden இருக்கு. it is huge, ரொம்ப 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 பெருசா இருக்கு. அவங்க கிட்ட சூப்பர்வான ஆர்கிட் கலெக்ஷன் இருக்கு. ஸோ இஃப் யூ ஆல் ஹேவ் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இல்லைனா கூகுள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கியூ இங்கிலாந்து அடிங்க. ஓகே, கியூ பொட்டானிக்கல் கார்டன் பார்த்துட்டீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் சூப்பர்வான, இஃப் யூ ஹேவ் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் எடுத்து பாருங்க. வெரி பியூட்டிஃபுல் பிளான்ஸ், அவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பட் ஹியூஜ் கலெக்ஷன் அவங்கக்கிட்ட. ஓகே, ஸோ பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு இன் கியூ இங்கிலாந்து. எனக்கு ஒரு நாளைக்கு ஆசை தான் அங்கே போகணுன்னு. ஓகே, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹவுரா வந்து கொல்கத்தால. Okay, so Kolkata we have Indian Botanical Garden, and then Lucknow we have National Botanical Garden. Okay, or National Institute of Research Botanical Garden, right? Identification purpose na இப்போ நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அது ஒரு செடி. ஓகே, இந்த செடியை நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் நான் அதோட பேரு கண்டுபிடிக்கணும்ல. ஐடென்டிஃபிகேஷனா என்னது? நான் எடுத்த செடி கரெக்டா இல்லையான்னு தெரியும். நான் பெருசா எழுதுவேன். நான் வந்து இன்னைக்கு என்ன சொல்றது, மாஞ்சிஃபெரா இண்டிகா ரிசர்ச் பண்ண போறேன்னு சொல்லுவேன். ஆனா நான் காட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தது மாஞ்சிஃபெரா இண்டிகாவா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணா பார்த்தாது. ப்ராஜெக்ட்ல ஒஃபிஷியலா கொடுக்கும்போது அவங்க சர்டிபிகேட் கேட்பாங்க. ஓகே, இட் ஷுட் பி சர்டிஃபைட் பை அ டாக்ஸானமிஸ்ட். ஸோ நான் ரிசர்ச் பண்ணும்போது கூட நான் ரிசர்ச் பண்ண செடியில ஐ நீடட் சர்டிஃபிகேட். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன், பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்கு. ஓகே, ஸோ கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா யூ வில் நோ பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா போயிட்டு நான் அந்த செடியை காட்டிட்டு இது இந்த செடி தான் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட். அந்த சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணாதான் என் ப்ராஜெக்ட் வந்து வேலிடா இருக்கும். ஓகே, அப்பதான் என் ரிசர்ச்சே வேலிடா இருக்கும்.
இல்ல நான் சொல்ல இந்த செடி தான் அது எப்படி நம்புறது? Okay, they need official statement. So identification purpose. Got it, Arun Prakash? Right. So Indian Botanical Garden, National Botanical Garden. Right? Okay. Now we have museum. Okay. Collection of preserved plants and animals. இங்க plants மட்டும் இல்ல, animals மட்டும் இல்ல, ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். But எல்லாமே dead specimens. Okay? So all dead specimens are இருக்கும். For study and reference, preserved in containers, jars, in preservative solution. Okay, so preservative solution என்னது? Formalin, formaldehyde. Yes. இதெல்லாம் preserve பண்ணுவாங்க. They can be preserved as dry specimen also. Set up in schools and institutes. உங்க ஸ்கூல்ல இருந்திருக்கா? நீங்க பாத்திருக்கீங்களா? Okay, where to get herbarium book? Herbarium book இல்லமா, herbarium sheet. Okay, அது ஆன்லைன்ல கிடைக்குமா தெரியாது. அதெல்லாம் இண்டிவிஜுவலி டாக்ஸானமிஸ்ட் வந்து பண்றது. Okay, you can try. Right? So நீங்க உங்க ஸ்கூல்ல பாத்திருக்கீங்களா? எங்க ஸ்கூல்ல இருந்திருக்கு. Okay, so எங்க ஸ்கூல்ல இருக்கிற biology labல we had a stuffed parrot, stuffed bat, stuffed pigeon, அதுக்கப்புறம் பாம்பு. ஓகே, we had king cobra எல்லாம் பெரிய அந்த ஜார்ல போட்டு வச்சிருந்தாங்க. டர்ட்டில், குட்டியான டர்ட்டில் வந்து ஜார்ல போட்டு வச்சிருந்தாங்க. பைத்தன் பாம்பு இருந்துச்சு. அப்புறம் நிறைய இருந்துச்சு. ஸ்கெல்டன் இருந்துச்சு. ஸ்கெல்டன் எல்லாம் ஃபேக் தான். ஓகே, பட் எஸ் we all have ஸ்கூல்ஸ்ல வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிமென் இருக்கும். ரைட், லேப்ஸ்ல வந்து இருந்திருக்கும். ஸோ ஆல் ஆஃப் that we all consider as museum. ஓகே, animals and plants ஓட stuffed versions, dry dead specimens. Right? அதுல நம்ம படிக்கலாம்ல, we can learn. Yes. So இந்த மாதிரி இது வந்து எங்க லேப்ஸ்ல எல்லாரும் ஆக்சுவலி டிகிரி படிக்கும்போது, டிகிரி பிஜி படிக்கும்போது என் பிளான்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, we had all of our plants in these preserved jars. Yes. Animals இப்படிதான் ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சொல்யூஷன்ல போட்டு வச்சிருவாங்க. எதுக்காக? டீகாம்போசிஷன் நடக்கக்கூடாதுன்னு. ஓகே, டீகாம்போசிஷன் நடக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி சொல்யூஷன் யூஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருவாங்க. ஜூலாஜிக்கல் பார்க்ஸ், ஜூ எத்தனை பேர் போயிருக்கீங்க? நீங்க போயிருப்பீங்கல்ல சின்ன வயசுலயாச்சு ஜூல அனிமல்ஸை பார்க்கறதுக்கு. ஓகே, நான் பார்த்துருக்கேன், நான் போயிருக்கேன் சின்ன வயசுல நிறைய வாட்டி போயிருக்கேன். பீகாக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நான் ஜூல தான் பார்த்தேன். ஓகே, இந்த மாதிரி லயன், டைகர் எல்லாமே நான் பார்த்துருக்கேன் ஜூல. ஓகே, ஸோ ஜூலாஜிக்கல் பார்க்ஸ் ஆர் தேர், பிளேசஸ் வேர் வைல்ட் அனிமல்ஸ் ஆர் கெப்ட். ஓகே, வைல்ட் அனிமல்ஸை வந்து என்ன பண்றோம்? ஆக்சுவலி கேஜ்ல போட்டு அடைச்சு வைக்கிறது தான். ஆனா ஒரு ஹியூமன் கேர் கொடுத்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக we use zoological parks. வண்டலூரா? நானும் போயிருக்கேன் வண்டலூர் ஜூ. Yes, they are in a protected environment under human care, enables us to know more about them. Okay, அதாவது animal behavior. ஆக்சுவலி நீங்க வந்து if you ever plan, ஓகே, நீங்க வந்து எப்பயாச்சும் 12th முடிச்சு பிஎஸ்சி ஜுவாலஜி எல்லாம் படிக்கணும்னு இருந்தீங்கன்னா there is a subject called as animal behavior. ஓகே, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். So not necessary, I know not everybody is going to get MBBS, but if you are considering zoology, அதுல எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஃபீல் பண்ண ஒரு சப்ஜெக்ட் வந்து animal behavior தான். ஸோ அவங்க வந்து எந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிடுவாங்க, அந்த ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு, அந்த ஃபுட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் சென்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ அவங்களுடைய மேட்டிங் பீரியட்ஸ், அவங்களுடைய ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ஸ், ஓகே, இது எல்லாமே படிக்கிறது தான் அனிமல் பிஹேவியர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் அண்ட் மோஸ்ட்லி ஃபீல்ட் ஸ்டடி தான். ஓகே, உட்காந்து புக்ல இருந்து படிக்கிறத விட நம்ம ஆக்சுவலி ஃபீல்டுக்கு போய் பார்த்து படிக்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் தெம். ஓகே, ஸோ அதுக்காக வாட் வில் ஹெல்ப், ஜூலாஜிக்கல் பார்க் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அங்க போய் நம்ம பார்க்கலாம், நேர்ல பார்க்கலாம்ல. ஓகே, அது எத்தனை மணிக்கு தூங்குது, எத்தனை மணிக்கு எழுந்திருக்குது, ஓகே, எல்லாம் சாப்பிடுது, ரைட்? ஸோ ஆல் தேர் பேட்டர்ன்ஸ், எவ்ரி திங், தேர் லைஃப் வந்து நம்மளால படிக்கலாம். ஓகே, ஸோ அனிமல் பிஹேவியர் நம்மளால படிக்கலாம். ஸோ நம்ம ட்ரை பண்ணுவோம் டு கிவ் தேர் கண்டிஷன் சிமிலர் டு அவங்க நேச்சுரல் ஹேபிட் மாதிரியே கொடுக்குற மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம். 100% இருக்காது தான், பட் இருந்தாலும் we try. Yes, zoo, children love visiting these parks. Yes, எனக்கு ரொம்ப பிடிக்கும். Okay, right, these are some zoological parks இருக்கிற images, but yeah, okay, நீங்க எல்லாமே பார்த்திருப்பீங்க. I'm not going into details.
ரைட். அடுத்து வந்து கீ. ஓகே, கீங்கிறது வந்து இதுவும் எதுக்காகனா ஒரு ஆர்கானிசம் வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காக. ஓகே, இது எந்த ஆர்கானிசம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் we have key. Okay, taxonomical aid for identification of plants and animals. So இது வந்து ஒரு கேம் மாதிரி. ஓகே, கீன்னு சொல்லும்போது உடனே don't go into all the negative things. ஓகே, அதாவது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்லாம் இல்ல. இது வந்து விளையாடுறது ஒரு கேம் மாதிரி விளையாடுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, so they are based on similarities and dissimilarities. ஓகே, கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு கப்லெட். ஓகே, இது வந்து क्वेश्चन. ஓகே, क्वेश्चन கேட்ட உடனே அவங்க வந்து ஆன்சர் கொடுப்பாங்க. அதுக்கு தான் பேரு லீட். ஓகே, the answer is called as a lead. அதாவது இப்போ உங்ககிட்ட ஒரு ஆர்கானிசம் இருக்கு, நான் சில क्वेश्चंस கேட்பேன், அதுல வந்து நீங்க வெறும் எஸ் ஆர் நோ ஆன்சர்ஸ் தான் கொடுக்கணும். அண்ட் அந்த ஆன்சர்ஸ் கிடைச்சு you will actually analyze, ஓ இது வந்து இதுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு you will identify the organism. அதாவது ஃபர்ஸ்ட் क्वेश्चन நான் கேட்கிறேன், இது வந்து அனிமலா பிளான்ட்டா, உடனே நீங்க அனிமல்னு சொல்றீங்க. ஓகே, 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். எஸ், கப்லெட்னா என்னது, क्वेश्चन இருக்கும், ஆனா அதுல ரெண்டே ஆப்ஷன் தான். ஓகே, சோ கப்லெட்னா only 2 ஆப்ஷன்ஸ். ஓகே, நீங்க நீட்ல எழுதுற மாதிரி எம்சிக்யூஸ் கிடையாது, வெறும் ரெண்டு ஆப்ஷன் தான், எஸ் ஆர் நோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ். இஸ் இட் an animal, எஸ் ஆர் நோ. ஓகே, நீங்க எஸ் சொல்றீங்கன்னா சரி, ஓகே அனிமலா இருக்கு. ஸ்பைனல் கார்டு இருக்கா, ஸ்பைனல் கார்டு இருக்குன்னா we know it is chordata. ஓகே, chordata சொன்னோட அது வந்து does it lay eggs, இல்ல. ஓகே, does it give birth. ஓகே, give birthனா உடனே நமக்கு தெரியும் என்னது, it is mammal அப்படின்னு. ஓகே, mammals நம்ம என்ன சொல்லுவோம், சரி ஓகே அதுகிட்ட வந்து ஃபெதர் இருக்கா அப்படின்னா ஃபெதர் இல்ல அப்படின்னா we know it is not a bird. சரி ஓகே, ஃபெதர் இல்ல, அது வந்து என்ன மாதிரி ட்ரை ஸ்கின்னா இருக்கா, ட்ரை ஸ்கின்னா உடனே நம்ம வந்து ஹையர் அனிமல்ஸ்க்கு போயிடலாம். ஓகே, ஸோ questions இந்த மாதிரி கேட்டு yes or no answers கிடைச்சு we can identify the organism. That is called as key. Okay, so அந்த questions ஓட பேர் வந்து couplet, நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் ஓட பேர் வந்து lead. Yes, question ஓட பேர் வந்து couplet, ஆன்சர் ஓட பேர் lead. Right? So this is taxonomical aid key. Last part. Okay, நான் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே புக்ஸ். Flora, manual, monographs, catalogs. Starting with flora. Flora அப்படின்னு சொன்னாலே first நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது plants. Plants only. அதாவது an account of habitat and distribution of plants in a given area. ஒரு இடத்துல எந்தெந்த செடி இருக்கோ அந்த செடியை பத்தி இருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே. ஃப்ளோரா ஆஃப் மட்ராஸ், ஃப்ளோரா ஆஃப் சென்னை அப்படின்னு சொல்லிட்டுனா சென்னையில ஒட்டுமொத்தமா இருக்கிற எல்லா செடியையும் தூக்கி போட்டு ஒரு புக்ல போடலாமா? ஒரு புக்ல பத்தாது. ஸோ வி ஹேவ் வால்யூம்ஸ். ஆக்சுவலி உங்க லைப்ரரிஸ்ல, உங்க ஸ்கூல் லைப்ரரிஸ்ல இருக்காது, எங்க லைப்ரரியில இருந்துச்சு. ஓகே, ஸோ வென் வி வர் ஸ்டடிங் காலேஜ் லைப்ரரியில இருந்திருக்கு. ஃப்ளோரா ஆஃப் சென்னை இருக்கும், அது நிறைய வால்யூம்ஸ் இருக்கும். ஏன்னா அத்தனை ஆர்கானிசம்ஸ், அத்தனை பிளான்ஸ் இருக்குல்ல. ஓகே, ஸோ ஃப்ளோரானா பிளான்ஸ் தான். ஒரு இடத்துல இருக்கிற எல்லா பிளான்ட்டோடையும் இன்ஃபர்மேஷன் ஒரு புக்ல இருக்கும். ஸோ அந்த புக்ல இருந்து நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ரைட்? அடுத்து மேனுவல். மேனுவல்னா யூஸ்ஃபுல் ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நேம்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் ஃபார் an ஏரியா. இது வந்து போத் பிளான்ட் அண்ட் அனிமல். ஓகே, இது வந்து போத் plant and animal. Right? So இதுலயும் இதே மாதிரி ஒரு இடத்து கொடுத்துட்டு அங்க இருக்கிற செடி, அது அங்க இருக்கிற மிருகங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கிற புக்ஸ். ஓகே, எல்லாம் குட்டி குட்டி காப்பீஸ் வந்து மேனுவல்ஸ். இப்போ ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போறீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிற எல்லா பிளான்ஸ் அனிமல்ஸோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது மேனுவல்ஸ். Okay, now very important, monographs. Okay, monographs is very important. Mono abina one. Yes, mono na one contains information of any one taxon.
one kingdom, one family, one species. Okay, ஆனா அத பத்தி இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த ஒரு ஏரியால ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொலனேசி ஃபேமிலி எடுத்துக்கலாம். ஸோ சென்னை மாவட்டத்துல இருக்கிற எல்லா சொலனேசி பிளான்ட்ஸையும் ஒரு புக்ல நான் எழுதுறேன். தட் இஸ் மோனோகிராஃப். ஓகே, ஸோ மோனோகிராஃப் ஆஃப் சொலனேசி ஃபேமிலி, மோனோகிராஃப் ஆஃப் ஃபெலிடே. ஃபெலிடேனா கேட் ஃபேமிலி. ஸோ அந்த ஏரியால இருக்கிற எல்லா கேட்ஸையும் ஒன்னா சேர்த்து ஒரு புக்ல எழுதலாம்ல. எஸ், தட் இஸ் யோர் மோனோகிராஃப். ஸோ ஒரு டாக்ஸன், ஒரு டாக்ஸா, ஒரு ஏதாச்சும் ஒரு கேட்டகரி மட்டும் எடுத்து அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்து லாஸ்ட் ஒன் we have catalog. கேட்டலாக்னா வெறும் லிஸ்ட் தான், பேர் மட்டும்தான். லிஸ்ட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் in a given area. For example, ஒரு ஜூக்கு போறீங்கன்னா அந்த ஜூல இந்த அனிமல்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட். இல்ல இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் போனீங்கன்னா இந்த லிஸ்ட், இந்த அனிமல்ஸ் இருக்கு, இந்த பிளான்ட்ஸ் இருக்கு, இந்த இன்செக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட் மட்டும். தட் இஸ் கேட்டலாக். எஸ், ஸோ நம்ம படிச்ச புக்ஸ் எல்லாமே படிச்சிட்டோமா? எஸ், we done with all the books also. ஃப்ளோரா வெறும் பிளான்ட் ஓடுது, மேனுவல் வந்து பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டுமே இருக்கு. எஸ், மோனோகிராஃப் வந்து ஒரே ஒரு டாக்ஸானை பத்தி, அண்ட் கேட்டலாக் வந்து வெறும் லிஸ்ட், பேர் மட்டும்தான். ரைட்? ஸோ let's go back, let's revise. Taxonomical aids. Yes, so herbarium irukku, done. Botanical garden, museum, zoological parks, key, flora, manual, monograph, catalogs. Okay, இது எல்லாமே taxonomical aids. Taxonomy, study of classification எல்லாமே படிக்கிறதுக்காக help பண்ணக்கூடிய stuff. Done. Okay, so shall we wind up? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க கேட்கலாம். Okay, so fulla. Okay, let's have a quick summary. First வந்து living organism na என்னது? Okay, living non living க்கு basic characteristics பார்த்துறோம். Growth, reproduction, metabolism, cellular organization, consciousness. அதுலயும் growth and reproduction என்னது? Defining characteristics கிடையாது. Okay, மத்த மூணுமே தான் நமக்கு defining properties. அதுக்கு அடுத்து taxonomy we did, characterization, identification, classification, nomenclature, binomial nomenclature, systematics இருந்துச்சு. ஓகே, இங்க தான் நம்ம வந்து careless lineage பத்தி படிச்சோம். அடுத்து taxonomical hierarchy இருக்கு, kingdom, phylum, class, order, family, genus, species. Okay, then we learned about taxonomical aids, herbarium, botanical garden, museum, zoological parks, key, flora, manual, monograph and catalogs and the books. இது எல்லாமே நம்ம படிச்சு முடிச்சாச்சு. Done. Yes, so the entire chapter is over. Okay, one shorter நம்ம ரிவைஸ் பண்ணி முடிச்சாச்சு. So கண்டிப்பா if you feel that the session was good, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டரோட நான் வரேன் அடுத்த வாரம். பட் அதுக்கு முன்னாடி ஐ திங்க் இந்த சாட்டர்டேவே உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் செஷன் இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் ஆல் த நீட் ஆஸ்பிரன்ஸ் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் செஷனா நான் வர போறேன் சண்டே. இல்லைன்னா அடுத்த வாரம் ப்ராபப்ளி வென்ஸ்டே பார்க்கலாம். ஓகே, ஸோ டில் தென் யூ கைஸ் டேக் கேர், have fun and see you all very soon. Bye.